பிரதீக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா 1998 மோகன் பாபுவோட தான் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. மனுநிதினு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, முரளி படம், தம்பி ராமையா பண்ணியிருந்தாரு. ஆமாம், 1999 நினைக்கிறேன். அந்த படத்தில் தான் தமிழில் முதல்ல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தவசின்னு விஜயகாந்தோட நடிக்கிறாங்க. சவுண்டு பார்ட்டின்னு ஒரு படம், சத்யராஜோட சேர்ந்து நடிக்கிறாங்க. சூப்பர் குடும்பம்னு பிரபுவோட நடிக்கிறாங்க. கடல் பூக்கள் பாரதி ராஜா டைரக்ட் பண்ணாரு, அதுலேயும் முரளி தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துலையும் பிரதீக்ஷா நடிக்கிறாங்க. இப்படி வந்து தமிழில் அப்புறம் தெலுங்குல 2 லாங்குவேஜ்லையுமே பிரதீக்ஷா வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பிரதீக்ஷா சித்தார்த் ரெட்டி யார் அப்படின்னா, ஹைதராபாத்ல மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த ஒரு செல்வந்தருடைய மகன். அவரும் பிரதீக்ஷாவும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 11வது வகுப்புல இருந்து பாத்தீங்கன்னா பிரதீக்ஷாக்கும் சித்தார்த் ரெட்டிக்கும் ஒரு காதல் வந்து மலருது. பிரதீக்ஷா அம்மா சொல்றாங்க, அம்மா நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க, பெரிய குடும்பமா இருக்கு, அதனால இந்த காதல் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரதீக்ஷா அம்மா. சித்தார்த் ரெட்டி வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா, நடிகையே எக்காரணம் கூட நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக கொண்டு வர முடியவே முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டேட்டஸ், எங்கள் வீட்டில் இந்த காதல் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம் அப்படிங்கிறார். தற்கொலைக்கு முயற்சி பண்றது தப்பு, அது அந்த ஒரு வழக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தரை பார்ட்னரை வந்து தற்கொலைக்கு வந்து தூண்டி அவங்க வந்து தற்கொலை பண்றதுக்கு அட்டெம்ப்ட் எடுத்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய இறப்புக்கு இவர் தான் காரணம், சித்தார்த் ரெட்டி அப்படின்னு கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுது. பிரதீக்ஷா அம்மா அந்த வழக்கை வந்து சந்தேக கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து அந்த டாக்டர் இது வந்து முழுசா வந்து ஒரு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லலை. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். 90களுடைய இறுதியில் ஒரு 2000 அந்த சமயத்தில் ஒரு சில படங்கள் ரொம்ப குறுகிய காலம் நடித்திருந்தாலும் ரொம்ப பிரபலமாக வந்தவங்க நடிகை பிரத்யூஷா. பட் அவங்களுடைய மரணம்ங்கிறது ஆல்மோஸ்ட் 24 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் விடை தெரியாத மரணமாகவே இருந்தது. அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது ஒரு முறையும் வரும், வழக்கு வரும், தள்ளி வைத்தார்கள், இது போன்ற அந்த வழக்கு வந்து நீடித்துக்கிட்டே இருந்தது. இப்போ இறுதியாக தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு அடிப்படையில் அவருடைய காதலரை கைது செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. ரொம்ப காலம் தாழ்ந்த தீர்ப்பாக பார்க்குறதா? பிரத்யூஷா நடிகை எவ்வாறு அந்த சம்பவம் நடந்தது, அன்றைய காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது சார், டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார். பிரதீக்ஷா வந்து பார்த்திங்கன்னா 1998 நம்ம மோகன் பாபுவோட தான் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படம் தான் அவங்களுக்கு முதல் படம். அதுக்கப்புறம் தொடர்ந்து தெலுங்கு படங்கள் நடிக்கிறாங்க, சில படங்கள் நடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மனுநிதினு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, முரளி படம், தம்பி ராமையா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆமாம், 1999 நினைக்கிறேன். அந்த படத்தில் தான் தமிழில் முதல்ல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தவசின்னு விஜயகாந்தோட நடிக்கிறாங்க. சவுண்டு பார்ட்டின்னு ஒரு படம், சத்யராஜோட சேர்ந்து நடிக்கிறாங்க. சூப்பர் குடும்பம்னு பிரபுவோட நடிக்கிறாங்க. கடல் பூக்கள் பாரதி ராஜா டைரக்ட் பண்ணார், அதுலேயும் முரளி தான் நடிச்சிருப்பார். அந்த படத்துலையும் பிரதீக்ஷா நடிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து தமிழில் அப்புறம் தெலுங்கில் 2 லாங்குவேஜ்லையுமே பிரதீக்ஷா வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது வளர்ந்து வர ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். பிரதீக்ஷாவோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் வந்து பிரதீக்ஷா பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பிரதீக்ஷாவுக்கு வந்து ஒரு கன்னட படம் ஒன்றும் கமிட் ஆகுது. கன்னட படத்தில் முதல் தடவையாக ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு கமிட் ஆகுறாங்க. அது அவங்க முதல் நாள் ஷூட்டிங்கில் கலந்துக்க வேண்டிய தேதி என்னென்னா 2002 பிப்ரவரி 24. 2002 பிப்ரவரி 24 பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு கன்னட படத்துக்கு அவங்க கலந்துக்கணும். 2002 23 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சாயந்தரம் 4 மணிக்கு இந்த மாதிரி வந்து நாளைக்கு கன்னட படத்துக்கு கலந்துக்க போகிறோம், அதனால் வந்து நான் போய் பெடிக்யூர் மெனிக்யூர் ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீக்ஷாவை வந்து அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா பியூட்டி பார்லருக்கு. கூட வந்து பிரதீக்ஷாவோடைய பெரியப்பா பொண்ணு ஒருத்தவங்க துணைக்கு போகிறாங்க. ஸோ பிரதீக்ஷாவோட பெரியப்பா பொண்ணு 2 பேரும் பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க. உள்ளே வந்து பிரதீக்ஷா வந்து ஃபேஷியல் பெடிக்யூர் மெனிக்யூர் இந்த பியூட்டி சர்வீஸ்லாம் எடுக்கிறாங்க. பிரதீக்ஷாவுடைய அக்கா, அதாவது பெரியப்பா பொண்ணு பார்த்திங்கன்னா வெளியில் வந்து உட்காந்துருக்குறாங்க, ரிசப்ஷனில் உட்காந்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதீக்ஷா அப்படின்றவங்களுக்கு ஒரு காதல் ஒன்று இருந்திருக்கு. அந்த காதல் 11வது வகுப்புலேருந்தே இருந்திருக்கு. பிரதீக்ஷா சித்தார்த் ரெட்டி யார் அப்படின்னா, ஹைதராபாத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த ஒரு செல்வந்தருடைய மகன். அவரும் பிரதீக்ஷாவும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. 11வது வகுப்புலேருந்து பார்த்திங்கன்னா பிரதீக்ஷாக்கும் சித்தார்த் ரெட்டிக்கும் ஒரு காதல் வந்து மலருது. அது தொடர்ந்து வந்து அந்த காதல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ
அப்படி இருக்கும்போது தான் வந்து ஸ்கூல் முடித்து +2 முடித்து பிரதீக்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு சேர்றாங்க ஒரு காலேஜில். சித்தார்த் ரெட்டி பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் வந்து இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறதுக்காண்டி சேர்றாரு. ஸோ உங்கள் காதல் அடுத்தடுத்து சந்திப்பு ரொம்ப நெருக்கமான ஒரு காதலாக மாறுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரிய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ திக்கான ஒரு காதலாக மாறுது. அப்போ வந்து இந்த விஷயம் வந்து பிரதீக்ஷா அம்மாவுக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிரதீக்ஷா நடிகை ஆனதுக்கப்புறம் தெரிய வருது. அப்போ பிரதீக்ஷா அம்மா சொல்கிறாங்க, பெரிய வசதியான குடும்பத்து பையன், அதாவது ஹைதராபாத்லேயே ஒரு பெரிய செல்வந்தருடைய பையன், பேரும் புகழும் உள்ளவங்க. ஸோ அது எப்படிமா செட் ஆகும்? பிரதீக்ஷா குடும்பத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பிரதீக்ஷா அம்மா வந்து சரோஜினி தேவி, அவங்க வந்து ஒரு டீச்சராக வேலை பார்க்குறாங்க. கிருஷ்ணான்னு ஒரு பையன் தம்பி வந்து இருக்கான். அது வந்து பிரதீக்ஷாவுக்கு ரொம்ப சின்ன பையன். அந்த காலகட்டங்களில் 2002 சின்ன பையனாக இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து பிரதீக்ஷா சின்ன வயசாக இருக்கும்போதே காலமாயிடுறாங்க. ஸோ இந்த டீச்சராக இருக்கிற சரோஜினி தேவி தான் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறாங்க. பிரதீக்ஷா வளர்த்து ஆளாக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கிற போது பிரதீக்ஷா அம்மா சொல்கிறாங்க, அம்மா நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சம்மந்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க, பெரிய குடும்பமாக இருக்குது, அதனால் இந்த காதல் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பிரதீக்ஷா அம்மா. பிரதீக்ஷா வந்து இல்லை நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம், அதனால் இந்த காதலை என்னால் பிரியவே முடியாது, நான் வாழ்ந்தால் வந்து சித்தார்த் ரெட்டியோட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு தீர்க்கமாக சொல்கிறாங்க. அப்போ பிரதீக்ஷா அம்மா மகளுடைய காதலுடைய ஆழம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே விட்டுரு, இப்போ நீ வந்து நடிக்க வந்திருக்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்கே வந்து ஹையர் டிகிரிக்கு போகிறாரு, 2 பேரும் வந்து உங்களுடைய கேரியரை பாருங்கள், ஒரு 4-5 வருஷம் கழித்து கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம், இப்போதைக்கு இதை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த காதல் அப்படியே தொடருது. இதே பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டி அவங்க வீட்டில் இந்த காதலை சொல்லி கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தம் கேட்குறாரு. சித்தார்த் ரெட்டி வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகையே எக்காரணம் கூட நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக கொண்டு வர முடியவே முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டேட்டஸ், அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம், எப்படி இந்த காதல் சரியாக வரும், வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து சித்தார்த் ரெட்டி இந்த திருமணத்துக்கு எப்படியாவது வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சம்மதம் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் இவங்க 2 பேரும் காதலர்களாக, நெருங்கிய காதலர்களாக தொடர்ற இந்த காலகட்டங்களில் தான் இந்த 2002 பிப்ரவரி 23 தான் நான் சொன்ன அந்த பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு சித்தார்த் ரெட்டி வந்து பிரதீக்ஷா பியூட்டி பார்லரில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பியூட்டி பார்லருக்கு சித்தார்த் ரெட்டி வராரு. வந்து அவங்க பெரியப்பா பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, எங்கே பிரதீக்ஷா அப்படின்னா, உள்ள சர்வீஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, உள்ள சர்வீஸ் பியூட்டி சர்வீஸ் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, லேடிஸ் பியூட்டி பார்லராக இருக்குது. அதனால் வந்து அவர் உள்ளே போகாமல் ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணுறாரு. சர்வீஸ் முடித்து பிரதீக்ஷா வந்து பியூட்டி பார்லர்லேருந்து வெளில வராங்க, ரூம்லேருந்து வெளில வராங்க. சித்தார்த் ரெட்டியை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. என்ன சித்தார்த் நீ இங்கே அப்படின்னோன்னா 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. நீ நாளைக்கு பெங்களூர் போகிற, 1 மாதம் ஆகும் கன்னட படத்தில் நடிச்சுட்டு வர்றதுக்கு, நம்ம சின்னதாக ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் ரெட்டி கூப்பிட்றாரு. பிரதீக்ஷா ஓகே போகலாம், ஆனால் 1/2 அன் ஹவரில் அனுப்பிச்சிரு, நான் வந்து கிளம்புற ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது, நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே வந்துட்டு போகலாம், ஒரு காஃபி ஷாப் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீக்ஷா சித்தார்த் ரெட்டி 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ பிரதீக்ஷா அவங்க பெரியப்பா பொண்ணுக்கிட்ட இங்கேயே வெயிட் பண்ணுங்க அக்கா, நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவரில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டி பிரதீக்ஷா 2 பேரும் காரில் பேசிக்கிட்டே போகிறாங்க. கார் வந்து கொஞ்சம் அவுட்டராக போக ஆரம்பிக்குது, ஹைதராபாத் சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. இப்போ பிரதீக்ஷா கேட்குறாங்க, காஃபி ஷாப் தான் போகலான்னு சொன்னேன், எங்கேயோ தூரமாக போகிற மாதிரி இருக்கே அப்படின்னோடனே சித்தார்த் ரெட்டி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு அவுட்டிங், ஜாலியாக ஒரு லாங் ட்ரைவ் போகலாமே அப்படின்னோடனே சரி ஓகே அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீக்ஷாவுக்கு ஒரு ஃபோன் வருது, செல்ஃபோனில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பேசுகிறாங்க. அது வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆடிஷனுக்கு வந்தீங்க இல்லையா போன வாரம், அந்த படத்தில் நீங்கள் ஹீரோயினாக செலக்ட் ஆகிட்டீங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டேரக்டர் வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ பிரதீக்ஷா சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு கன்னட படத்துக்காண்டி பெங்களூர் போகிறேன், அதனால் வந்து இன்றைக்கே வந்து பார்க்க முடியுமா அப்படின்னும்போது ஓகே வாங்க, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னா ஒரு 8-8:30 இரவு நேரம் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க டேரக்டர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி வந்து ஒரு படத்தில் நம்ம போயிருந்தோம் இல்லையா ஆடிஷன், நான் ஹீரோ நான் செலக்ட் ஆகிட்டேன், ஒரு தெலுங்கு படம் அது, ஹீரோ நான் செலக்ட் ஆகிட்டேன், இந்த மாதிரி வந்து இன்றைக்கி 8:30 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் வந்து அக்கா கூட்டிகிட்டு போகிறேன், சித்தார்த் ரெட்டியோட ஒரு அவுட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி ரெடியாரு, நான் வந்துடுவேன், வந்தோடனே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படம் என்ன படம்னா ஜெயம் படம் வந்துச்சு இல்லையா, தெலுங்கு ஜெயம் படம். சதாக்கு பதில் வந்து அது செலக்ட் ஆகிருந்தது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதீக்ஷா தான். இப்போ இந்த லாங் ட்ரைவ் போகிற சித்தார்த் ரெட்டி
ஒரு கொஞ்சம் அவுட்டரில் போய் வண்டியை பார்க் பண்ணுறாரு ஒரு லெஃப்ட் சைடில். பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரதீக்ஷாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் இந்த காதல் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன். தொடர்ந்து வந்து எப்படியாவது எங்கள் அம்மாவை அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலான்னா முடியல. அதனால் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம் அப்படிங்கிறார். என்னால் உன்னை விட்டுட்டு வாழ முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கு பிரதீக்ஷா சொல்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கார் சித்தார்த், என்ன பேசிகிட்டு இருக்க, இதுவா தீர்வு அப்படின்னோன்னா, இல்லை நீ வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம், நீ இதுக்கு ஓகே உடன்படலை அப்படின்னா நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் பாட்டில் கையில் எடுக்கிறாரு. என்ன பாய்சன்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னோடனே அவர் ஆமாம் அப்படின்னோடனே சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு கிளாஸில் வந்து பெப்சியை ஊற்றி இந்த பாய்சனில் பாதியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறாரு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குடிச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க பிரதீக்ஷா வந்து சொல்கிறாங்க, இல்லை சித்தார்த் வந்து மரணம் வந்து தீர்வு கிடையாது, நம்ம நிச்சயமாக ஒன்றா சேர முடியும், அதனால் நீ வந்து படி முதல்ல யூஎஸ் போ, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம், அப்புறம் ஏன் அவசரம் என்ன இருக்குது, நான் நடிச்சிட்டு இருக்கேன், பண்ணலாம், ஒன்றும் அவசரப்படாதுன்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க காதலன். ஆனால் முடியல. இவர் வந்து பிரதீக்ஷாவை கன்வின்ஸ் பண்ணிடுறார். நீ இப்போ வந்து சாகலைன்னா நான் செத்துறேன் அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. பிரதீக்ஷா ஒரு 2 சிப் பண்ணிடுறாரு. பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பிரதீக்ஷா அவங்களும் வந்து சரி எனக்கும் கொடுத்துரு, நீ இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்போது ஒரு கிளாஸில் மறுபடியும் வந்து பெப்சி ஊற்றி விஷம் கலந்து பாதி விஷத்தை அதில் கலந்து பிரதீக்ஷாட்ட கொடுக்குறாங்க. பிரதீக்ஷா வந்து குடிக்கிறதுக்காண்டி ஒரு பார்க்குறாரு. கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்தில் கோவத்தில் வந்து பிரதீக்ஷா வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டேன், சரி சாவுதான் இதுக்கு தீர்வுனா நம்ம 2 பேரும் செத்து இணைஞ்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு குடிச்சிடுறாங்க. இவர் வந்து 2 சிப் பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் இவருக்கு வந்து செகண்ட் தாட் வருது. அதாவது தற்கொலை பண்ணுறவங்களுடைய சைக்காலஜி எப்படின்னா, ஒரு வேகத்தில் அதை பண்ண நினைப்பாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னா ஓகே, பண்ணலை அடுத்த ஒரு மூமெண்ட் செகண்ட் தாட் வந்துருச்சுன்னா அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பிரதீக்ஷா விஷத்தை குடிச்சிட்டாங்க. ஆனால் சித்தார்த் ரெட்டி அவர் கையில் வச்சிருக்கிற விஷத்தை 2 சிப் பண்ணதுக்கு மேலே குடிக்க மனசு இல்லாமல் ஏன் நம்ம வந்து சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு பிரதீக்ஷாட்ட கேட்குறாரு. டேய் முட்டாள், நான் இது தானடா அவங்கள்ட்ட சொன்னேன், விஷத்தை குடித்ததுக்கப்புறம் இது சொல்கிறியடா அப்படின்னோன்னா, இல்லை நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இவர் கையில் இருக்கிற அந்த விஷ கிளாஸை தூக்கி எறிஞ்சிட்டு இவர் வந்து வேகமாக வண்டியை ஓட்டிட்டு நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அது கேர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்தில், அது பிரபலமான மருத்துவமனை. அங்கே வந்து வண்டியை நிறுத்தி எமர்ஜென்சி கூப்பிட்றாரு. நர்ஸ் டாக்டர் வாங்க, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னோடனே கத்துறதை பார்த்துட்டு நர்ஸ் டாக்டர்லாம் ஓடி வராங்க. ஸ்ட்ரெக்சரில் பிரதீக்ஷாவை ஏற்றுறாங்க. அப்போல்லாம் வந்து பிரதீக்ஷாவுக்கு உயிர் இருக்குது. இவர் வந்து விஷம் குடிச்சிருக்காரு. இவர் வந்து தள்ளாட ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் விஷம் உள்ளே போயிருக்கு. ஸோ 2 பேருமே வந்து விஷம் குடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு பிரதீக்ஷா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து இன்டென்சிவ் கேரில் இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணுறாங்க. சித்தார்த் ரெட்டியுமே இன்டென்சிவ் கேரில் அட்மிட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரதீக்ஷா ஸ்ட்ரக்சரில் போகிறத அன்னைக்கு பிரதீக்ஷா வந்து தெலுங்கில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ரசிகர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்த ரசிகர் பார்த்துட்டு நடிகை பிரதீக்ஷா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பண்ணி அவர் வந்து பிரதீக்ஷா அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்கள் மக பிரதீக்ஷா வந்து சீரியஸாக வந்து ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு போகிறாங்க கேர் ஹாஸ்பிட்டலில் அப்படின்றாரு. அவங்க நம்பலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ வந்து ஃபேக் கால் பண்ணுறாங்க, அதாவது சும்மா இது பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது, இப்போ தான் பியூட்டி பார்லர் போயிருக்காங்க, அதனால் சும்மா இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பிரதீக்ஷா ஃபோனுக்கு பண்ணுறாங்க. பிரதீக்ஷா ஃபோன் வந்து ரிங்லேயே இருக்கு, யாருமே எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரியப்பா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் எடுத்து என்ன பிரதீக்ஷா வந்தாளா அப்படின்னா, இல்லை இன்னும் வரல, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிரதீக்ஷா ஃபோன் வேறு எடுக்கலை அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஒரு ஃபோன் வருது அவங்க அம்மாவுக்கு. அம்மா நீங்கள் பிரதீக்ஷா அம்மாவா, இந்த மாதிரி வந்து உங்கள் மகளை வந்து சீரியஸாக அட்மிட் பண்ணியிருக்கோம், இன்டென்சிவ் கேரில் இருக்காங்க, விஷம் குடிச்சிட்டாங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணாருன்னு பொய் நினச்சேன், இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், உடனே வாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னோன்னா அவங்க உடனே இமீடியட்டாக அந்த பெரியப்பா பொண்ணுக்கு சொல்லிவிட்டு இந்த சின்ன பையன் இருக்கான்ல தம்பி கிருஷ்ணா, அவனு வீட்டில் தான் இருக்கான், அவனையும் கூட்டிகிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ரஷ்அப் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே பிரதீக்ஷா வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் இருக்காங்க. பார்க்குறாங்க, உள்ளே விடுங்க என்னையே அப்படிங்கிறாங்க. கண்ணாடியிலேருந்து பாருங்கம்மா, இன்டென்சிவ் கேர் உள்ளே போக முடியாது அப்படின்னு வந்து மறுக்கிறாங்க. அதே நேரத்தில் சித்தார்த்த ரெட்டியோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ராஜ மரியாதை, அதாவது உள்ளே போகிறாங்க வர்றாங்க, அவர் வேற ஒரு இன்டென்சிவ் கேரில் இருக்கார், போகிறாங்க வராங்க, எல்லாமே அவர் ராஜ மரியாதை ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சித்தார்த்த ரெட்டியோட பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது பிரதீக்ஷா அம்மாவை ஓரமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. மகளை கூட பார்க்க விடலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டர்கிட்ட பக்கத்தில் கொஞ்சம் பார்க்க விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. இல்லை போக முடியாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அன்றைக்கி நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. உறவினர்கள் எல்லாமே வந்துட்டாங்க. ஹைதராபாத் தானே, எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டாங்க. நெருங்கிய உறவினர், சித்தி சித்தப்பா அந்த மாதிரி. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு 9:30 மணிக்கு ஒரு நர்ஸு வந்து வெளியில் வந்து பிரதீக்ஷா வந்து ட்ரெஸ்ஸில் வந்து மோஷன் போயிட்டாங்க,
மாற்றுத் துணி இருக்கான்னு கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க நான் அவசரமாக வந்ததுனால எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு. இல்லை இப்போ ஒரு ட்ரெஸ் வேணுமே அப்படின்னோடனே அவங்க தம்பி கிட்ட வீட்டு சாவியை கொடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டில் போய் அக்காவுடைய நைட்டி ட்ரெஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே அவங்க தம்பி போய் எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறாரு. அம்மா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நர்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போன 15 நிமிஷத்தில் ஒரு டாக்டர் வெளியில் வராரு. வந்து இந்த மாதிரிமா நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் உங்கள் மகளை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறாங்க. பயங்கரமான அழுக சத்தம். பிரதீக்ஷா அம்மா கதற ஆரம்பிக்கிறாங்க. குடும்பமே வந்து ஷாக் ஆகுது. ஏன்னா நேற்றுக்கு நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு அதாவது இது முதல் நாள் நடந்த சம்பவம், அந்த விஷம் குடித்த தேதி வந்து பார்த்திங்கன்னா 2002 பிப்ரவரி 23. இது வந்து 2002 பிப்ரவரி 24 அதிகாலை 9:10 மணி. ஸோ இன்னைக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்க பெங்களூரில் இருந்திருக்கணும். ஷூட்டில் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் இருந்திருக்கணும். இறந்துட்டாங்கன்னு பயங்கர ஷாக். ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்துலாம் ஃபோன் வந்துட்டுருக்கு. என்ன பிரதீக்ஷா வரலைன்னா இந்த மாதிரி ஒரு தகவல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த பாடியை வந்து அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. சித்தார்த் ரெட்டி வந்து அழுகிற சத்தம் கேட்டுட்டு அவர் வந்து அந்த ரூம் விட்டு இன்டென்சிவ் கேர், ஏன்னா அவர் கொஞ்சம் தான் குடிச்சிருக்காரு விஷம், அவரை வந்து காப்பாற்றிட்டாங்க. அவர் எந்திரிச்சு வெளியில் வராரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போலீஸ் உள்ள என்ட்ரி கொடுக்குது. இந்த மாதிரி வந்து உட்காருங்க விசாரணை பண்ணணும் அப்படின்னோடனே அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் சொல்கிறார் நடந்த இந்த சம்பவங்களை எல்லாமே போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. நான் உடனே வந்து பிரதீக்ஷா பார்க்கணும், இறந்துட்டாங்களா பிரதீக்ஷா பார்க்கணும்னு அவரும் கதறாரு. ஆனால் போலீஸ் வந்து அவங்க இப்போ போக வேண்டாம், சூழ்நிலை சரியில்லை, இங்கே இருங்க அப்படின்னு சித்தார்த் ரெட்டியை போலீஸும் அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. இது அட்டாப்சிக்கு வந்து பிரதீக்ஷாவுடைய பாடி வந்து போகுது. இப்போ பிரதீக்ஷா அம்மா டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இப்போயாவது என் மகளை பார்க்க விடுங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க இப்போயாவது பார்க்க விடுங்கன்னொன்னே சரி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா மார்ச்சரியில் பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து பிரதீக்ஷா வைக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மகள் இறந்துட்டாங்க, நேற்றுக்கு நல்லா போனவங்க இன்றைக்கி இறந்துட்டாங்கன்னு ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. கழுத்து எல்லாம் பார்க்கும்போது கழுத்தை வந்து யாரோ வந்து இப்படி நெரிச்ச மாதிரி தடயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. உடம்புல மார்பகங்கள் தொடையில் அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நகைக்கீரல்கள் காயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா செமன், அதாவது வந்து ஸ்பெர்மோடைய ட்ரேஸ் அங்கங்கே இருக்குது, தொடையில் அங்கங்கே இருக்குங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து தற்கொலை கிடையாது, இது வந்து கொலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க பிரதீக்ஷோட அம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா நினச்சி இப்போ டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி இருக்கே நெஞ்சில எல்லாம் காயம் இருக்கே அப்படின்னா டாக்டர் சொல்கிறார் இல்லைம்மா வயிறு நெஞ்செல்லாம் நாங்கள் பம்ப் பண்ணோம் விஷத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு, ஆனால் முடியல, அதில் ஏற்பட்ட காயங்களாக இருக்கலாம். ஏன்னா வந்து எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, கழுத்தில் கூட அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க டாக்டர் சொல்லுவாங்க இல்லைம்மா அது கிளிப் போட்டிருந்தோம், அது மாமிட் வெளியில் வர்றதுக்கு நெருக்கி கிளிப் போட்டிருந்தோம், அந்த தடயங்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து பிரதீக்ஷா அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தேகம், இது வந்து கொலை தான், இது வந்து தற்கொலை கிடையாது அப்படிங்கிற உறுதியாக அவங்க நம்புகிறாங்க. அதே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் அப்போ அட்டாப்சிக்கு போகுது இல்லையா, அட்டாப்சிக்கு போய் அந்த ரிப்போர்ட் ஒன்று வருது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு அந்த டாக்டர் வந்து ரிப்போர்ட் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த டாக்டர் தெளிவாக ஒரு விஷயம் எழுதியிருக்காரு, வயிறில் வந்து ஒரு கடுமையான ஒரு உயிர் இழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷம் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து அவர் எழுதியிருக்கிறார் அந்த அட்டாப்சியில். ஸோ இந்த வழக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம சித்தார்த் ரெட்டி மேலே பதியப்படுது, போலீஸ் பதிகிறாங்க. என்ன வழக்கு அப்படின்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறது தப்பு, அந்த ஒரு வழக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேற ஒருத்தரை பார்ட்னரை வந்து தற்கொலைக்கு வந்து தூண்டி அவங்க வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் எடுத்து அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய இறப்புக்கு இவர் தான் காரணம் சித்தார்த் ரெட்டி அப்படின்னு கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுது. பிரதீக்ஷா அம்மா இந்த வழக்கை வந்து சந்தேக கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஆங்கிளில் அவங்க நிறைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸில் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அவங்களுடைய வெர்ஷன், அதாவது அவங்க பாயிண்ட்லேருந்து பார்த்தா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பியூட்டி பார்லர் வந்து பிரதீக்ஷா கூப்பிட்டு போனார், அப்போ அந்த ஃபோன் வந்துச்சு, அதாவது அந்த ஜெயம் தெலுங்கு படத்தில் நடிக்கிறதுக்கு எங்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, அக்காட்ட ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து போகும்போது ஒரு இடத்துல வந்து வண்டி நிற்கிது, அதில் சித்தார்த் ரெட்டியோட 4 ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டிக்கும் பிரதீக்ஷாவுக்கும் நட்பு இருக்கிறதுனால, காதல் இருக்கிறதுனால பல நேரங்களில் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போயிருக்காங்க. ஸோ அதை அவங்க தப்பாக நினைக்கல இந்த 4 ஃப்ரெண்ட்ஸை. ஸோ அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீட்டுக்கு போகுது. அந்த பண்ணை வீட்டில் வச்சு பிரதீக்ஷா வந்து சீரழிக்கப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு. அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பேரும் காதலனோடு சேர்த்து 5 பேருமே பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கப்புறம் அவங்க கழுத்தை வந்து இறுக்கி பிடிச்சி நெருக்கி, அப்படி வந்து நெருக்கி தான் அந்த விஷத்தை வந்து அவங்க வந்து கழுத்து வாய் வழியாக பிரதீக்ஷாவுக்கு ஊட்டியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய வருஷன். அந்த அம்மா அப்படி தான் வந்து கோர்ட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பிரதீக்ஷாவுடைய
வழக்கு அந்த விசாரணை நீதிமன்றத்துக்கு வருது. அந்த விசாரணை நீதிமன்றத்தில் இது சித்தார்த்த தரப்பில் என்ன வாதங்கள் போலீஸ் தரப்பில் வைக்கப்பட்டதுன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்ய முயற்சி பண்ணது, தற்கொலைக்கு தூண்டி ஒருத்தர் வந்து இறந்ததுனால அந்த இறப்புக்கு இவர் தான் காரணம், குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் தரப்பு வாதங்கள் வந்து கோர்ட்டில் வந்து வைக்கிறாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணி பிரதீக்ஷா அம்மா வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் எப்படின்னா அந்த ரிப்போர்ட் கொடுத்தார்ல, கொஞ்சம் டவுட் ரிப்போர்ட் அது. அவங்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து அந்த டாக்டர் இது வந்து முழுசாக வந்து ஒரு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லலை, இது முழுசாக கொலைன்னு சொல்லலை, இது வந்து கொலையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வயிற்றில் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்லேயே டவுட்டாக இருக்குது. அதனால் என்னதுன்னா அந்த டாக்டரே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலு. இது வந்து இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா பிரதீக்ஷாவோட அம்மா அந்த டாக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணதே அந்த சித்தார்த்த ரெட்டியோட அப்பா அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டாக்டருமே பார்த்தீங்கன்னா 2009 விபத்தில், ஒரு பஸ் விபத்தில், ரோடு விபத்தில் அவர் இறந்து போயிறார். ஸோ இப்படி தான் அந்த வழக்கு. இது வந்து விசாரணை நீதிமன்றத்தில் சித்தார்த் ரெட்டிங்கிறவருக்கு இது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு தான். தற்கொலை தூண்டிய விஷயத்தில் பிரதீக்ஷா இறந்துருக்குறாங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து 5 ஆண்டு கடுங்காவல் கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து இந்த 5 ஆண்டை எதிர்த்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹைதராபாத் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அவங்க முறையிடுறாரு. யார்? சித்தார்த் ரெட்டினா இந்த தண்டனை வந்து குறைக்கணும், இது வந்து நான் தூண்டலை, ஒரு காதலர்கள் ஒரு எமோஷனில் 2 பேருமே சேர்ந்து எடுத்த முடிவு தான், நான் சொல்லி அவங்க எடுக்கலை அப்படிங்கிற ஒரு டிஃபெண்ட் பண்ணி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹைதராபாத் நீதிமன்றத்துலேயும் இந்த பிரதீக்ஷா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இது கொலை அப்படின்னு மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரங்களை வந்து அவங்களால வந்து புட்டப் பண்ண முடியல, அதாவது கொண்டு வந்து சேர்க்க முடியல. அன்னைக்கு 2002 பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இருந்துச்சு, ஆனால் அந்த ரெக்கார்ட் சிஸ்டம்ஸ்லாம் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2002 வந்து ஏன் பெருசாக ஆதாரங்கள் கரெக்டாக கிளாரிட்டியாக போலீஸ்க்கும் கிடைக்கல, பிரதீக்ஷா அம்மாவுக்கும் கிடைக்கல அப்படின்னா, அவங்க ட்ராவல் பண்ணது எங்கே போனாங்க ஏது அப்படின்னா, அன்றைக்கி சிசிடிவி கேமராஸ்லாம் ரொம்ப இல்லை. அன்றைக்கி வந்து அது இல்லாத ஒரு காலகட்டம், 1-2 இருந்திருக்கும், ஆனால் பெருசாக இல்லாத ஒரு காலகட்டம் அது 2002. ஸோ அதனால் வந்து இந்த வழக்கு இப்படியே வந்து ஹைதராபாத் நீதிமன்றத்தில் அந்த 5 வருஷ கடுங்காவல் தண்டனை இருக்குல்ல, அதை குறைச்சி 2 வருஷ கடுங்காவல் தண்டனை 50,000 அபதாரம் போடுறாங்க. அதை எதிர்த்து சித்தார்த் ரெட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாரு, அதாவது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு டெல்லிக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு. அங்கே அந்த வழக்கு வந்து பல வருடங்களாக வந்து விசாரணையில் இருந்துக்கிட்டே இருக்குது. பிரதீக்ஷா அம்மா எப்பவும் போல் அவங்க வக்கீலை வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க, அது கொலை தான் அப்படின்றத அவங்க ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ இது நடந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நவம்பர் 29, 2025 அன்னைக்கு அது 2 பேரோடைய ஃபைனல் ஆர்கியூமெண்ட்ஸும் கோர்ட்டில் நிறைவு பெற்றது சுப்ரீம் கோர்ட்டில். அப்படி இருக்கும்போது தீர்ப்பு மட்டும் தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு. தீர்ப்பு அப்படின்னும் போது February 17 அன்னைக்கு இந்த தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கொலை கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக சொல்லிட்டாங்க. பிரதீக்ஷாவோட அம்மா வாதங்கள் அது இல்லைங்கிற மாதிரி கொலை கிடையாதுங்கிறத சொல்லிட்டாங்க. இது வந்து தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு. தூண்டுதலின் பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிருக்காங்கன்னும் போது அதுக்கு காரணம் வந்து சித்தார்த் ரெட்டின்னும் போது அந்த அவர் 5 ஆண்டுகள் வந்து கொடுக்கப்பட்டது விசாரணை நீதிமன்றத்தில். அதை எதிர்த்து ஹைதராபாத் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணப்போ 2 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது, 50,000 வந்து அபதாரம் விதிக்கப்பட்டது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது. மறுபடியும் அந்த விசாரணை நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை அது இது வரைக்கும் அவர் அணிவிக்காமல் இருக்கார். அவர் ஜெயிலுக்கே போகல, எல்லாமே மேல்முறையீட்டிலே போயிட்டுருக்கு. அதனால் அந்த தண்டனையை அவர் அணிவிச்சு தான் ஆகணும். 5 ஆண்டுகள் வந்து கடுங்காவல் தண்டனை சித்தார்த் ரெட்டிக்கு கொடுக்குறோம் அந்த நீதிமன்றம். 4 வாரங்களுக்குள்ள அவர் வந்து நீதிமன்றத்தில் சரண் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ வந்து வெளிநாட்டில் US இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2002 February மாதம் நடந்த இந்த கொலை வழக்கு, கொலைன்னு சொல்லக்கூடாது, தற்கொலை வழக்கு, அது வந்து பல கோணங்களில் பல விதமாக வந்து 24 வருஷம் இன்னைக்கு அதே February 2026 இருக்கும். 24 வருஷமாக இந்த வழக்கு வந்து இதில் மர்மம் விலகாமே இருந்துச்சு. நேத்திக்கு வந்து இது கொலை கிடையாது, இது வந்து தற்கொலைதான்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இனிமே சார், சினிமா பிரபலங்களுடைய மரணம் அப்படிங்கிறது அன்றைய செய்தித்தாள்களில் பிரபலமாக இருக்கும். அதனுடைய வழக்கு விசாரணை முடிவுங்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் உண்மை வெளிவரும். அவ்வாறு தான் அந்த பிரத்யூஷா வழக்கிலையும் வெளிவந்திருக்குன்னு நினைப்போம். அடுத்த 4 வாரங்களில் வந்து கோர்ட்டில் சரணடைய வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.